அகந்தை கொண்ட சிங்கத்தின் வீழ்ச்சி. ஒரு பெரிய காட்டில் வீரசிங்கம் என்ற சிங்கம் அரசனாக இருந்தது. அதற்கு வலிமையும் வேகமும் அதிகம். ஆனால் அதற்கும் மேலாக இருந்தது அகந்தை. இந்த காட்டில் என்னைவிட பலம் வாய்ந்தவன் யாரும் இல்லை, என்னைக் கேள்வி கேட்பவன் உயிரோடு இருக்க முடியாது என்று தினமும் கத்திக் கொண்டிருக்கும். ஒருநாள் காட்டில் இருந்த புத்திசாலி நரிசிங்கத்தை பார்த்து சொன்னது, அரசே, நீங்க மிகப்பெரிய வீரன். ஆனால் சில நேரம் பலத்தைக் காட்டிலும் புத்திசாலித்தனம்தான் ஜெயிக்கும். இதைக் கேட்ட சிங்கம் சிரித்தது. ஹா ஹா, புத்திசாலித்தனமா? என் ஒரு கர்ஜனை போதுமே எல்லாம் ஓட. நரி ஒரு யோசனை செய்தது. அது சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்குக் கொண்டு போனது. அரசே, இந்த கிணற்றுக்குள் உங்களைப் போலவே ஒரு சிங்கம் இருக்கிறது. அது உங்களை இழிவாகப் பேசுகிறது. அகந்தை கொண்ட சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது. என்னை அவமதிப்பதா? அவனை விடமாட்டேன். சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அதில் தன் சொந்த பிரதிபலிப்புதான் தெரிந்தது. ஆனால் அகந்தையால் மூடப்பட்டிருந்ததால் அது உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. இந்த காட்டில் நான் மட்டுமே அரசன் என்று கர்ஜித்துக் கொண்டே சிங்கம் அந்த கிணற்றுக்குள் குதித்தது. ஆழமான கிணற்றில் விழுந்த சிங்கம் வெளியே வர முடியாமல் அதன் அகந்தையே அதற்குக் காரணமாகிவிட்டது. அடுத்த நாள் காட்டில் அமைதி நிலவியது. எல்லா விலங்குகளும் நிம்மதியாக வாழத் தொடங்கின. புத்திசாலி நரி சொன்னது, பலமிருந்தாலும் அகந்தை இருந்தால் வீழ்ச்சி நிச்சயம். அகந்தை மனிதனையும் விலங்கையும் அழிவுக்குத்தான் அழைத்துச் செல்லும். புத்திசாலித்தனமும் பணிவும் தான் உண்மையான பலம்.